அப்பா பொறுமையா இரு. பி காம். ஏய் பேசணுமா வேணாம் பாப்பா, கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் இருங்க. இரண்டு சிங்கங்கள் இருக்கிறார்கள். என்னங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது நான் நம்புகிறேன். ஆனால் காலையிலே போன் பண்ணும் பொழுது கூட அப்பா சொல்லி காட்டினார், நீ என்னுடைய பிள்ளைய மாதிரி உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஆயிரக்கணக்கான அப்பாக்கள் மூலத்தை பிச்சைக்காரங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்ன தம்பி கேள்விகள் எதுனா இருக்கா? இதான் கேளுங்கப்பா, என்னன்னு சொல்லுங்க தம்பி, தெரியாது. இல்லை இதெல்லாம் எங்க சொன்னார், யார் சொன்னது? எங்கேயாவது அமெரிக்காவில் கட்டினா பரவாயில்ல, இங்கே நீ உன புரியுதா? நீ தயவு செஞ்சு விட்டுரு தம்பி. இப்போ இந்த நீ அதெல்லாம் விடு. ஏதாவது திருப்பி ரிப்பீட் பண்றேன். இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? எங்களுடைய கருத்து அதான். அதிமுக வர முடியாது. அட சண்டால பாவீங்களா, இப்படிதான் போட்டு வாங்க. ஸ்டாலினை நாங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக்குறோம் செய்தியை நம்முடைய தாய்மார்கள் 234 தொகுதியில் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்முடைய கதாநாயகன் 10 மணி நேரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.